மறுபடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். நாம் யாவரும் ஒரு விஷயம் நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் தேவாதி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்துவோம். Let's prepare our hearts to receive the word of God today. அன்பும் கிருபையுள்ள பரமபிதாவே நாம் துதிக்கிறோம், கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான நாளிலும் இந்த சமூகத்திலே நாங்கள் கூடி வர நீர் கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேலையில் இந்த வார்த்தையின் வேலையை உங்களுடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவர் நீரே எங்களோடு கூட பேசுங்க சுவாமி. ஆண்டவரை பேசுகிறது நான் அல்ல கர்த்தாவே, நீரே எங்களோடு கூட பேசுங்க, கிரியை செய்யுங்க. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் ஏன் உமக்கு நன்றி எறிதல் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும், எப்படி நாங்கள் நன்றி எறிதல் உள்ளவர்களாக நாங்கள் வாழலாம் என்று சொல்லி ஆண்டவரே நாளில் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்களாம். Teach us how to be thankful, how to offer ourselves as a sacrifice to you, Lord. Lord, help us to understand this verses. In Jesus' holy name we pray. Amen and amen. For today's meditation, I have taken the script from the scripture from Psalm chapter 50 and verse number 23. சங்கீதம் 50 23வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த வசனம் இவ்விதமாக சொல்கிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். The one who offers thanksgiving as a sacrifice glorifies me. To one who orders his way rightly, I will show the salvation of God. This is God talking through the psalmist. இங்கே சங்கீதக்காரன் மூலமாக கர்த்தர் பேசுகிற ஒரு காரியம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். The one who offers thanksgiving as a sacrifice glorifies me. Offering thanksgiving as a sacrifice. And this is what we're going to look at. ஸ்தோத்திர பலி எப்படி இடுகிறோம்? When we talk about sacrifice, in the scriptures we see a lot of sacrifices in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே லேவியர் ஆகமத்திலே 5 விதமான பலிகளை குறித்து நாம் வாசிக்கலாம். There are 5 types of sacrifices that are listed in the Old Testament in the book of Leviticus. If you read from Leviticus chapter 1 to Leviticus chapter 5 or 7 actually, லேவியர் ஆகமம் 1 7வது அதிகாரம் வரை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அதை தொடர்ந்து லேவியர் ஆகமத்தில் மற்ற புத்தகங்களையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிற காரியம், இன்னின்ன காரியங்களுக்கு நீங்கள் இவ்விதமாக நீங்கள் பலிகளை நீங்கள் செலுத்த வேண்டும். You have to do this kind of sacrifices for these things. So first is the burnt offering, தகன பலி. அதை குறித்து லேவியராகமம் 1வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். தகன பலிகளை நாம் தேவனுக்கு நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கட்டளையிடுகிறார். The Lord commands the Israelites to bring burnt offerings to his presence. And then we also read about the grain offering, போஜன பலியை குறித்து நாம் லேவியராகமம் 2வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். What kind of things are accepted as grain offering. And then the third thing is the peace offering, சமாதான பலி. இதை குறித்து நாம் லேவியராகமம் 3வது அதிகாரத்திலே 7வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். In Leviticus chapter 3 and also in Leviticus chapter 7 we read about the peace offering, சமாதான பலி. It's in good times, like when you are in peace, when you are living prosperously and all the time, அந்த நேரங்களில் செலுத்த வேண்டிய சமாதான பலியை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து பாவ நிவாரண பலி, the sin offering. We read that in Leviticus chapter 4, 5 and 6 and various other places. லேவியர் ஆகமத்திலே பற்பல அதிகாரங்களில் நாம் பாவ நிவாரண பலிகளை குறித்து நாம் வாசிக்கலாம். If somebody knowingly does something, knowingly they commit a sin, தெரிந்து அவர்கள் பாவம் செய்கிறார்கள், அப்பொழுது அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் போய் அந்த பாவ நிவாரண பலியை அவர்கள் செலுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அங்கே கட்டளையிடுகிறார். அதை தொடர்ந்து குற்ற நிவாரண பலி. This is something you do unknowingly, without knowing. சில தவறாக சில காரியங்கள் அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி, இப்போ நீங்கள் டிராஃபிக் லைட்ல நீங்க போறீங்க, சிக்னலை கவனிக்கல, நீங்க பாட்டுக்கு போறீங்க, சரியாம செய்றீங்க. சில நேரம் தெரிஞ்சே வேகமா நம்ம போறோம். That is sin. This is some trespass. So there were 2 different things. குற்ற நிவாரண பலி, தேவனுடைய சமூகத்தாப காரியங்களை குறித்து, in the presence of the Lord, in the temple, there were few things that they are not supposed to do. அதை அவர்கள் ஒருவேளை தெரியாம அறியாமல் அவர்கள் செய்வார்கள் சொன்னால் அதற்கு தேவன் அங்கே குற்ற நிவாரண பலி என்று சொல்லி ஒரு காரியத்தை அங்கே வைத்தார். Leviticus chapter 5. So I was also wondering, what is this Pava Nivarana Bali? What is this Kutra Nivarana Bali? What is this sin offering and what is this trespass offering? Anyway, so those are the 5 offerings that we read in Leviticus. லேவியர் ஆகமத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே 5 விதமான இந்த பலிகளை குறித்து நாம் இந்த இடத்துல நாம் வாசிக்கலாம். ஆனால் இந்த நாளிலே இதோடு கூட நாம் ஸ்தோத்திர பலி என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. There is another thing called the thanksgiving offering. This is also part of the peace offering. அங்கே நீங்க சமாதான பலிகளை நீங்க பார்த்தீங்கன்னா அதிலே one part of it was this thanksgiving offering. But when Jesus came, he eliminated all these 5 offerings. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த எல்லா பலிகளையும், இந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட எல்லா பலிகளையும் நிர்மூலமாக்கும்படியாக, அதை ஒன்றுமில்லாமல் செய்யும்படியாக அவர் ஒரே தரம் நமக்காக அவர் பலியானார். He sacrificed himself on the cross for us.
and eliminated the need for all these other sacrifices, this burnt offering or grain offering or the peace offering or the sin offering or the trespass offering. தகன பலியாகட்டும், போஜன பலியாகட்டும், சமாதான பலியாகட்டும், பாவ நிவாரண பலி அல்லது குற்ற நிவாரண பலி எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் பதிலாக அவரே ஒரே தரம் சிலுவையிலே அவர் நமக்காக பலியிடப்பட்டார் என்று சொல்லி எபிரேயரை நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 10வது அதிகாரம் 10வது வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். And by that will we have been sanctified through the offering of the body of Jesus Christ once for all. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இந்த பழைய ஏற்பாட்டு பலிகளுக்கெல்லாம் ஒன்று வேலை இல்லை. There is no need for this Old Testament offerings or Old Testament sacrifices. But this thanksgiving offering we must continue to do. The reason why we read it as a sacrifice, ஸ்தோத்திர பலி, ஆனா பலி செலுத்துகிறவர்கள் they need to take a lot of effort. It's not an easy thing. A sacrifice is a thing that costs something. அவர்கள் தேவனுக்கு அவர்கள் பலிகளை கொண்டு வரும் பொழுது அங்க ஒரு தியாகத்தோடு கூட அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம். It was a sacrifice. It was something important to them. It was not an easy thing to prepare for this sacrifice. இந்த தேவனுக்கு தகன பலிகள் ஆகட்டும் அல்லது போஜன பலிகள் ஆகட்டும் அல்லது சமாதான பலிகள் எந்த பலியா இருந்தாலும் they need to take some time to prepare. Some effort was needed. அவங்க பிரயாசப்படணும், நேரம் எடுக்கணும், பணத்தை செலவழிக்கணும், அவர்களுக்கு பிரியமான ஏதாவது ஒன்று அவங்க விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. They need to sacrifice something, their favorite lamb in their backyard or the favorite first produce of their garden or vegetables or whatever. They needed to sacrifice what they could have used for their personal gain. தங்கள் தனிப்பட்ட தேவைக்காக, தனிப்பட்ட சந்தோஷத்துக்காக அவர்கள் உபயோகப்படுத்த வேண்டியதை அவர்கள் தேவனுக்காக விட்டு கொடுக்கிறார். அதான் அந்த sacrifice. That was the sacrifice. They had to do that. So now when you compare that with thanksgiving, the ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி நாம் பாடுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனா there is a sacrifice associated with that. ஸ்தோத்திர பலி, அதுதான் இந்த நாளில் நம்ம முக்கியமா நம்ம பார்க்க போறோம். It is a sacrifice. Thanksgiving sacrifice. Even Leviticus chapter 7, that was a part of the peace offering. If you read Leviticus chapter 7, லேவியராகமம் 7வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த 12வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் Leviticus chapter 7 verses 11 and 12. And this is the law of the sacrifice of peace offerings that one may offer to the Lord. If he offers it for a thanksgiving, then he shall offer with the thanksgiving sacrifice unleavened loaves mixed with oil, unleavened wafers smeared with oil, and loaves of fine flour well mixed with oil. எல்லாவற்றிலும் அவங்க ஒரு பிரயாசப்பட்டு அந்த காரியங்களை அவங்க செய்யணும். அப்பத்தை எடுத்து அதை பிசைஞ்சு அதை புளிக்கலாம அதை செஞ்சு அதை வேஃபரா அவங்க பண்ணி அதை அப்பமாக அதை சுட்டு அதை தேவனுடைய சமூகத்தில் அவங்க தேங்க்ஸ்கிவிங் ஆஃபரிங் அவங்க கொண்டு வரும். It took some effort. It was a sacrifice, surrendering what they had as offering to the Lord, giving something up. அவங்களுக்கு பிரியமான ஒன்று, அவங்களுக்கு தேவையான ஒன்று, they had to, whatever they were valuing it, they had to give it to the Lord to worship him and to honor him. தேவனை கனப்படுத்தும்படியாக, தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அங்கே அதை அவர்கள் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. Thanksgiving was a sacrifice and it was a costly thing. It required fine flour, it required fine oil. And those days, it was not easy. We cannot just go to a store here. ஒரு கடைக்கு போய் நம்ம ஈஸியா போய் நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம காரியங்களை இந்த காலையில் நம்ம செஞ்சிடறோம். But do you remember during the days of Israelites, it was not an easy thing. It took a lot of effort. It took a lot of time. அந்த பெரிய எந்திரக்கல்ல அவங்க மாவு அரைச்சு அதை மெல்லிய மாவுல அவங்க பண்ணணும். So it took a lot of time, lot of effort. And they did that. They had to properly prepare. அதை முக்கியமாக அவங்க மிகவும் கவனமாக அதை அவர்கள் செய்ய வேண்டும். எந்த ஒரு பிழையும் இல்லாம, எந்த ஒரு தவறும் இல்லாம. They took a lot of effort to do that. And today we need to ask ourselves, how is our thanksgiving? நம்முடைய ஸ்தோத்திர பலி எப்படி இருக்கிறது? How is our thanksgiving? Of course, in the New Testament, thanksgiving, in the Old Testament, the thanksgiving was very central to their worship. பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாவற்றிலும் அவர்கள் தேவனுக்கு அவர்கள் எப்பொழுதும் எல்லா காலத்திலும் ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே இருக்கும். புதிய ஏற்பாட்டிலும் அப்படிதான். நமக்கு புதிய ஏற்பாட்டு காலம்னு சொல்லி நம்ம பழைய ஏற்பாட்டு காரியங்களை நம்ம we don't do that sacrifice and all that, but the thanksgiving is still part of the new church, New Testament church. புதிய ஏற்பாட்டு காலங்களிலும் புதிய ஏற்பாட்டு சபைகளிலும் நாம் தேவனுக்கு எப்பொழுதும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். கொலோசியர்களை நாம் வாசிக்கிறோம், அதே மாதிரி எபேசியர்களை நாம் வாசிக்கிறோம். எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். In everything, always be thankful to the Lord. This is what the Bible says.
And this is a sacrifice that we need to give to the Lord. Not just uttering through our mouth. நம்முடைய வாயினாலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் பாடல்களை பாடிவிட்டு அல்லது ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு அப்படியே நாம் போய்விடுறது போல. It needs some effort. It needs some preparation. அது நாம் கவனமாக நாம் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இங்கதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், அப்போஸ்தலர் தெசலோனிய சபைக்கு எழுதும் பொழுது 1 தெசலோனியர் chapter 5 and verse number 18, 1 தெசலோனியர் 5வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. Give thanks in all circumstances, for this is the will of God in Christ Jesus for you. This is God's will, that we need to be thankful in all circumstances, whether it's good or bad, whether it's a crisis, whether it's a joyous moment. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதான் இங்க நான் வாசிக்கிறேன், give thanks in all circumstances, எல்லாவற்றிலேயும் நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக வேதம் நம்மை வலியுறுத்துகிறது. The Bible encourages us to be thankful in all circumstances and be thankful always and for everything. This is something that we must always remember. Another Bible verse we read in Hebrews chapter 13 and verse number 15, எபிரேயர் 13வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசித்தோம் என்று சொன்னால் அந்த வசனம் சொல்கிறது, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். Through him then let us continually offer up a sacrifice of praise to God, that is the fruit of lips that acknowledge his name. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, the fruit of lips that acknowledges his name. We must always proclaim his name. அவருடைய நாமத்தை எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். அவர் நாமத்தை நாம் எப்பொழுதும் துதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதுதான் அந்த ஸ்தோத்திர பலியின் அர்த்தம். And today we are going to see, how should our sacrifice of thanksgiving be? தேவனுக்கு நாம் செலுத்துகிற அந்த ஸ்தோத்திர பலி அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், எப்படி நாம் அதை கட்டமைக்க வேண்டும். What does it involve? When we say we are sacrificing thanksgiving to the Lord, தேவனுக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம் என்று சொல்லும் பொழுது what does it involve? First read with me Romans chapter 4 and verse number 20. ரோமர் 4வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் அந்த வசனம் இதுமா சொல்கிறது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், யார் அவன் என்றால் ஆபிரகாம், அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். In English it says, no unbelief made him waver concerning the promises of God, but he grew strong in his faith as he gave glory to God, gave glory or gave thanks to the Lord, fully convinced that God was able to do what he had promised. Abraham, we all know, is the father of the faith. விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறது ஆபிரகாமை குறித்து இந்த ரோமர் 4வது அதிகாரத்தில் அவனை குறித்து சொல்லும்போது தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் அவன் நம்பினான். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். Our thanksgiving sacrifice starts with that faith. அந்த விசுவாசத்திலிருந்து தான் அது ஆரம்பிக்குது. Here we see Abraham's faith. The focus of his faith was God. தேவனையே அவன் விசுவாசித்தான். தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி அவன் அறிந்திருந்தான். தேவனுடைய குணாதிசயங்களை அவன் அறிந்திருந்தான். He was convinced of God's character. He knew that God can accomplish anything for him. God will fulfill the promises that he had given to him. அவன் விசுவாசித்தான். கர்த்தர் தனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி முழு நிச்சயமாய் அவன் நம்பினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவன் தேவன் தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை அவன் பெற்றுக்கொள்வதற்கு முன்பே அவன் தேவனை அவன் மகிமைப்படுத்தினான் என்று சொல்லி வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். He was thankful even before he received what God had promised him, and that was credited as righteousness for him. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பொதுவாக ஜனங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சா people offer, usually they offer thanksgiving only after receiving things, only after receiving something from others. They will say thank you. Nobody is going in advance, they're going to say thank you. But here we see Abraham thanking the Lord, and that's the Bible's teaching. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தான். நாம் எப்பொழுதும் நாம் ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். We need to always be thankful even before and at all times. That requires strong faith. அது ஒரு வலிமையான ஒரு விசுவாசம் நமக்கு தேவை, உண்மையான விசுவாசம் நமக்கு தேவை. கடந்த காலங்களில் தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு செய்ய போகிற நன்மைகள், for the blessings, for the goodness God is going to give to us.
in the future. We need to start thanking right now. அது இப்பொழுதே நமக்கு நன்றி உள்ளவர்களாய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதை தான் நம்ம வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எப்பொழுதும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது, when we are constantly giving thanks to the Lord, our faith is always active. இந்த விசுவாசம் அது உறுதியாக இருக்கிறது, வல்லமையாக இருக்கிறது. It helps us to reinforce our belief, our faith in God. It makes us strong in our faith. நம்முடைய விசுவாசத்திலே அது நம்ம இன்னும் அது கட்டி எடுக்கிறதா இருக்கிறது. The more we thank, the more we believe in Him. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் அவரை நாம் ஸ்தோத்திரிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாய் நம்முடைய விசுவாசம் அது வளர்கிறதா இருக்கிறது. அதே போல நம்முடைய விசுவாசம் எவ்வளவுக்கு எவ்வளவு வளர்கிறதோ அதற்கு ஏற்ற விதத்துல அவரை ஸ்தோத்திரிப்பதும் அது பெருகிறதாய் அது இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் பெற்ற ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரமல்ல, பெறப்போகிற நன்மைகளுக்காக, பெறப்போகிற கிருபைகளுக்காக, for the grace that we are going to receive, we are going to continue to receive, for the blessings we have received and also going to receive, we need to be thankful to the Lord at all times. Remember Jesus, He did a miracle. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்தார். 7 அப்பங்களை எடுத்து அவர் என்ன செஞ்சார்? அநேக ஜனங்களுக்கு, 5000 ஜனங்களுக்கு அவர் பிட்டு கொடுத்தார். ஆனால் அவர் செய்யறதுக்கு முன்னாடி என்ன சார், what did He do before that? Before taking the 7 loaves of bread, he took it up and he lifted his eyes and he said, thanks Lord. Even before the miracle had happened, அந்த அதிசய அற்புதம் நடக்கிறதுக்கு முன்பாகவே தேவன் அறிந்திருந்தார், God can provide. என் தேவனால் இந்த அற்புதத்தை செய்ய முடியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார், விசுவாசித்தார், தேவனுக்கு நன்றி செலுத்தினார். He thanked the Lord, he gave thanks. Verse says, அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். And he directed the crowd to sit down on the ground, and he took the 7 loaves, and having given thanks, he broke them and gave them to his disciples to set before the people, and they set them before the crowd. So even before the miracle happened, the Lord is thanking. And of course, we thank before our dinner or whatever, but we need to be always applying that principle in our lives. Whether we are praying for something, எதற்காக காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா, வெறும் ஜெபத்தோட நிறுத்தி விடாதீர்கள். நீங்கள் அந்த காரியத்திற்காக நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Not just praying, but start thanking the Lord for that. Whatever you are praying for, in your eyes, in your vision, you see that you have already received that. அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி விசுவாசித்து நீங்கள் தேவனுக்கு நீங்கள் நன்றிகளை நீங்கள் செலுத்துங்க. Not just asking, but also thanking already. நீங்கள் கேட்கிறது மாத்திரமல்ல, கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான், உண்மை. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அதை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட நீங்கள் என்ன செய்யணும், அதுக்காக நீங்கள் நன்றி செலுத்தணும். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காம போகலாம். Maybe you may not receive that. Maybe it's not in God's will, God's plan for you. ஒருவேளை அது உங்களுக்கு கிடைக்காம போகலாம். But it's our duty. We need to thank the Lord. We need to thank the Lord for that. அதை நாம் கர்த்தருக்காக நாம் நன்றியை செலுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே அவர் அடிக்கப்படுவது போவதற்கு முன்பாக, before he was crucified on the cross, the last supper, he did the same thing. He thanked the Lord. And the disciples, when they went up to the Mount Olive, ஒலிவ மலைக்கு அவங்க எல்லாம் ஏறி போறாங்க, உணவு உண்டு விட்டு, after the last supper they went up to the Olive Mountain. What did they sing? They sang the song of thanksgiving. ஸ்தோத்திர பாட்டை அவர்கள் பாடினார்கள். Our Lord Jesus Christ's life was always filled with thanksgiving. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே ஸ்தோத்திரத்தினால் அது நிரம்பினதா இருந்தது. அதுதான் தேவன் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். இந்த நாளிலும் அவருடைய பிள்ளைகளாக நாம் எப்பொழுதும் நன்றி அறிந்துள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். We need to always be thankful to the Lord, and our thanks combined with our faith. So thanksgiving sacrifice, first and foremost ingredient is our faith, நம்முடைய விசுவாசம். அதுதான் முக்கியம். அடுத்ததாக இரண்டாவது, the thanksgiving sacrifice with gratitude, ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு கூட, because our Lord expects our gratitude. நம்முடைய நன்றி அறிதலை தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாருக்கும் அறிந்த அந்த சம்பவம், லூக்கா 17வது அதிகாரம், Luke chapter 17 and verse 15 to 17, 12ல இருந்து ஆரம்பிக்கிறது. From verse number 12 onwards we read about the 10 lepers. 10 குஷ்டரோகிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்குள் பிரவேசிக்கிறார். அங்கே குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வருகிறார்கள். அவங்க தூரத்தில் நின்று கொண்டு, they were standing afar, 10 lepers. Jesus was passing through a small village. He was met by 10
lepers. And they stood at a distance and they cried to the Lord, Jesus Master, have mercy on us. எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் சத்தமிடுகிறார்கள். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து ஒன்று சொல்லல, உங்களுக்கு சுகமுண்டா என்றும் சொல்லல. சொல்ற ஆசாரியர்களுக்கு போய் உங்களை காண்பீங்க. The Lord told them, go and show yourselves to the priest, because that was the Mosaic law. மோசே நியாயப்பிரமாணத்தின்படி அதுதான் செய்ய வேண்டும். ஆசாரியன் இடத்தில் போய் ஆசாரியன் அதை பார்த்து, ஓகே உங்களுக்கு எல்லாம் சரியாயிட்டு நீங்க போங்க என்று சொல்லி அவன் அனுப்பி விடுவான் அவர்கள் வீட்டுக்கு. பட் they were living in a separated place, in a secluded outside the village. இந்த கிராமத்துக்கு வெளியே அவங்க இருக்கிறாங்க. இயேசு வருகிறார், பார்க்கிறார்கள். தூரத்தில் நின்று எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, Lord have mercy upon us. The Lord says, just go and show yourselves to the priest. நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கன்னு தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆனா அவங்க போகும் பொழுது போகிற வழியிலேயே அவங்க சுத்தமாகிறார்கள். On the way to the priest, they are healed. ஆனா அந்த 10 பேர்ல ஒருவன் 15வது வசனம், அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். Just one person came back. That one of them, when he saw that he was healed, turned back, praising God with a loud voice, and he fell on his face at Jesus' feet, giving him thanks. Now he was a Samaritan. அவன் சமாரியனாய் இருக்கிறான். He was not a Jew. He was a Samaritan. And in those days, remember the 10 tribes, like they were separated, and so he was one of them. Samaria அவன் இருக்கிறான். Then Jesus answered, were not 10 cleansed? Where are the 9? Was no one found to return and give praise to God except this foreigner? அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவரும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிறதை நாம் பார்க்கலாம். The Lord answers, was no one found to return and give praise to God except this foreigner. All 10 were healed. எல்லா 10 பேரும் சுத்தமானார்கள். ஆனா அதுல ஒருத்தன் தான் திரும்பி வரும். Just one person, 10%. Out of 10, 9 just didn't bother. இன்றைக்கு அநேகர் நம்மள அப்படிதான் இருக்கிறோம். Many of us are like that. We receive so many blessings from God. தேவனிடத்திலிருந்து அநேக நன்மைகளை நாம், கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனா நாம் பெற்றுக்கொண்ட பிறகு நாம் அநேக வேளை தேவனை நாம் மறந்து விடுகிறோம். தேவன் செய்த நன்மைகளை நாம் மறந்து விடுகிறோம். We humans, we ourselves, we expect people to be grateful. நாம் மனிதர்களாகிய நாம் மற்றவர்கள் நமக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கோம். நாம் அவர்களுக்கு ஏதாவது சின்ன நன்மை தான் செஞ்சிருப்போம். ஆனா அதாவது ரொம்ப நாள் நம்ம சொல்லி காட்டும், அது நான் இல்லைன்னா அப்படி நடந்திருப்போம், அது இப்படி நடந்திருக்காது. And we expect them to be thankful. But God is also like that. Jesus is saying, there were 10 people who were healed. 10 பேர் அவங்க சொந்தமா இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தன் தான் வந்து தேங்க் பண்ணியிருக்கான். Just one person has returned. God expects our gratitude. தேவன் நாம் நன்றியுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். He wants to be thanked for his providence and his sovereignty. அவருடைய தேவன் நமக்கு அளிக்கிற கிருபைகளுக்காக அவர் நாம் நன்றியுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும், ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து அதை விரும்புகிறார். நம்முடைய பாவங்களை அவர் தம்முடைய ரத்தத்தினாலே அவர் கழுவினார். He washed our sins by his blood, by his sacrifice on the cross. The Holy Spirit wants us to be thankful. பரிசுத்த ஆவியானவர் நாம் நன்றியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஆறுதல் படுத்துகிறார். நமக்கு துணையாளனா, தேற்றரவாளனா இவர் இருக்கிறார். தேவன் எதிர்பார்க்கிறார் நம்முடைய நன்மைகளை, நன்றிகளை தேவன் எதிர்பார்க்கிறார். நான் அதே நேரத்தில் நம் தேவனிடத்தில் நாம் ஒரு கட்டத்தில் நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டு தேவனை நாம் தொடர்ந்து நாம் துக்கப்படுத்திக் கொண்டே இருப்போம் என்று சொன்னார். If we receive blessings from God on one hand, but also we continue to grieve him, always complaints, always uttering complaints, grievances against God, தேவனுக்கு விரோதமாக தேவனை குறித்து முறுமுறுப்பு, குறை சொல்லுது, இப்படியாக நாம் செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அதுவும் கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. God doesn't like that either. Israelites did that. இஸ்ரேலர்கள் அதை செய்தார்கள். வனாந்திரத்திலே அவர்கள் கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். God provided all they needed. When they were hungry, the Lord provided them with manna. அதை குறித்து அவங்க கம்ப்ளைண்ட், இது தினம் இந்த மன்னாவை தான் நம்ம சாப்பிடும். Then God gave them meat. அந்த மீட் அவங்க அப்படியே, as they were eating that meat, and God punished them because once again they were grieving, they were complaining, they were rebellious. ஒரு வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் அவர்கள் இருந்தார்கள். தேவன் அவர்களை தண்டித்தார். அவ்வப்போது அவங்களை டிசிப்ளின் பண்ண. God had to discipline the Israelites many times.
Sometimes God disciplines us too. When we run away from Him, when we are so thankless. தேவனுக்கு நாம் நன்றி இல்லாதவர்களாய் நாம் வாழும் பொழுது தேவன் சில வேளைகளை நம்மை அவர் சிருஷ்டிக்கிறார். நம்ம ஒருபோதும் நாம் மறந்து போகக்கூடாது. This was a real incident that happened. I read it. There was a young boy, a small boy was walking by a swimming pool. ஒரு நீச்சல் குளம் பக்கத்துல ஒரு சின்ன பையன் நடந்து போயிட்டு இருந்தான். திடீர்னு ஏதோ ஆர்வத்துல அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். He just fell into the water. And nobody saw him, but just he was struggling for life. He was almost drowning. அவனை மரிக்க வேண்டிய நிலையில அந்த தண்ணிக்குள்ள அவன் விழுந்து தத்தளித்து கொண்டிருக்கிறதில் அந்த வழியா ஒருத்தர் போனார். Just a passerby, he saw the boy struggling in water. He jumped into the water and they pulled him out. அவனை தண்ணிக்குள்ள குதிச்சு அவனை வெளியே கொண்டு வந்து காப்பாத்திட்டு அவன் அப்படியே எல்லாம் இது பண்ணிட்டு அவனை வீட்டுக்கு அனுப்பிட்டார். He went home and he told his mom, அம்மா நான் தண்ணியில் விழுந்தா ஒருத்தர் வந்து என்னை காப்பாத்தினார். அப்படியா? அவங்க அப்படியே சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா அன்னைக்கு சாயங்காலம் மறுபடியும் அதே இடத்துக்கு அவங்க வந்தாங்க. In the evening they came to the same spot. And this man saw this boy saw that man who saved him. தன்னை காப்பாற்றின அந்த மனிதனை இந்த பையன் பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொன்னா, அம்மா அந்த அங்கிள் தான் என்னை காப்பாத்தினாங்க. That uncle he saved me. Immediately this mom went running to that man. அந்த அம்மா அந்த ஐயா அந்த ஆளை பார்த்து ஓடினார் வேகமா உடைய பையனோட ரெண்டு தொப்பி எங்க? Where is the hat that my boy was wearing when he fell into the water? Instead of thanking that man for saving the son's life, அந்த மகனுடைய வாழ்க்கையை காப்பாற்றின அந்த மனிதனை நன்றி செலுத்துவதற்கு பதிலாக அந்த அம்மா ஓடி போய் என் மகனுடைய தொப்பி எங்க போச்சு? அவன் தண்ணியில் விழுந்தபோது அந்த தொப்பி இருந்தது. And many of us are like that. God has done so many things for us. கர்த்தர் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஆனா நம்ம சின்ன சின்ன காரியங்களை பிடிச்சி ஆண்டவரே நீர் அதை செய்யல, நீர் இதை செய்யல. God, you did not do that for me. You didn't answer this prayer. You didn't answer that prayer. Many of us, we pick small things and we argue with God. We say, I won't go to church. I won't do this for God. I will pull out of this ministry. இந்த ஊழியை நான் செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், சபைக்கு போக மாட்டேன். Many of us we say no, like we grieve God by doing those things. அப்படி நாம் செஞ்சு நாம் அநேக வேளையில் நாம் கர்த்தரை நாம் துக்கப்படுத்துகிறோம். We need to be very watchful. நாம் கவனமுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். We need to always have this gratitude in our heart. நம்முடைய இருதயத்திலே எப்பொழுதும் நாம் நன்றி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அடுத்ததாக மூன்றாவதாக thanksgiving sacrifice with offering. நம் தேவனுக்கு நாம் முதலாவது நாம் விசுவாசத்தோடு கூட நாம் தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை நாம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக நாம் தேவனுக்கு நாம் நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்தணும். மூன்றாவதாக நம் தேவனுடைய சமூகத்துக்கு நாம் வரும்பொழுது Deuteronomy chapter 16 and verse number 16 and 17, உபாகமம் 16-17 நாம் வாசித்தோம் என்று சொன்னால் அந்த வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் வெறும் கையோடே வராமல் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். We need to not just be thankful in our mouth, like in our heart, but also in our deeds. நம்முடைய செய்கைகளிலும் நாம் தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்துக்கு அவர்கள் வரும்பொழுது அந்த தகன பலிகளை அவர்கள் கொண்டு வருவார்கள். They will bring the burnt offerings or peace offerings or whatever offerings. But God also wanted them to bring other offerings. மற்ற காரியங்களை அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். வெறும் கையோடு யாரும் வரக்கூடாது. ஆனா அநேகர் நம்ம சபைக்கு வரும்பொழுது நம்ம போகும்போது நம்ம வெறும் கையா போயிடும். ஏன்னா பைபிள்லாம் இங்க விட்டுட்டு போயிடுறது. சபைக்கு வரும்பொழுது வெறும் கையா வரக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் நம்மிடம் சொல்கிறார். இந்த இடத்துல வசனம் சொல்கிறது, சங்கீதம் இதே சங்கீதத்தில் 50 சங்கீதம் 14-15 நாம் வாசித்தோம் என்று சொன்னால், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு offer to God a sacrifice of thanksgiving and perform your oaths to the most high. உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை நாம் செலுத்தி. அநேக வேளையில நம்ம கஷ்டங்கள் இருக்கிற நேரம், ஆண்டவரே நீர் எனக்கு இதை செய்தால், if you do this for me Lord, I will do this for you. I will I will do this and that. கர்த்தருக்கு உண்மைக்கான அதை செய்வது. But then God answers our prayers, will forget everything. எல்லாத்தையும் நம்ம மறந்துவிடும். இந்த இடத்துல வசனம் தெளிவாக சொல்லுகிறேன், தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை நீ செலுத்தி perform your oaths to the most high and call upon me in the day of trouble. ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு. எல்லாம் நம்ம ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, அதை மட்டும் நம்ம சொல்லுவோம். Often we always say, oh, call upon me in the time of trouble, Lord, I'm calling upon you. But then we forget the previous verse which says, offer to God a sacrifice of thanksgiving. தேவனுக்கு நீ ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்.
இதுதான் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்கிற ஒரு காரியம். நீ தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு ஸ்தோத்திர பலியிட்டு பொருத்தனைகளை நீ செலுத்தி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை நீ கொடுத்து அது இந்த தேவனுக்கு நம்ம நன்றிகளை செலுத்துகிறது. அது ஒரு பாட்டு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்னுடைய தாத்தா கிராமத்துல இருந்தாங்க. லைக் in Tuticorin district in India. My grandpa, is no more. But there are two things which I remember about him even now. 2 காரியங்கள் அவர்களை குறித்து எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கு. ஒன்று, அவங்க எப்போ சர்ச்சுக்கு போனாலும் நம்ம ஊரெல்லாம் இந்த சேர்ஸ்லாம் கிடையாது. லைக் இட்ஸ் ஆல் திஸ் ஆர்ட் ஃப்ளோர். அவங்க எப்பவுமே நேர் முழங்கல்ல தான் நிற்பாங்க. you'll always be standing this on his knees, straight knees. அப்படி ரிலாக்ஸ்ட் எல்லாம் கிடையாது, அல்லது இப்படி கூனி குறிக்கலாம் கிடையாது. எப்பொழுதுமே அந்த ஜப நேரத்தில் கிட்டத்தட்ட half an hour you'll be on his knees. I always remember that. அங்கே வெள்ளை வேட்டியும் சட்டையும் போட்டுட்டு அதில் ஃபர்ஸ்ட் திங். The second thing, before going to church, சபையில் வந்து 2 மணி அடிப்பாங்க நம்ம ஊரெல்லாம். அங்கே வில்லேஜ் சர்ச், I don't know if you remember. So there will be like first bell, everybody get ready. Then the second bell, that's when the service will start. So first bell எல்லாரும் ரெடி ஆகணும். 15-20 minutes முன்னாடி everybody will start walking to the church and whatever. The second bell, that's when the first மணி அடிச்சவொடனே அவங்க ரெடி ஆயிடுவாங்க. So before he goes, he will go into his room, he will take money. Because we had grandchildren, like we had about 20 plus grandchildren we had. எல்லாருக்கும் அங்கே ஒரு பெஞ்ச் ஒன்று இருக்கும், ஒரு நீளமான ஒரு பெஞ்ச். அந்த பெஞ்சில் போய் you will keep like some coins. அப்படியே காயின்ஸ் அவங்க அடுக்கி வச்சு போகும்போது எல்லாரும் ஆளுக்கு ஒரு காயின் எடுத்துட்டு போகணும். Each of the grandchild, we should always leave before the church starts, and on the way we should pick one coin and we should pick our Bible. எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. அப்படியே ஆர்கனைஸ்டாக அவங்க எல்லாத்தையும் அங்கே டேபிளில் இருக்கும். பைபிள்ஸ், பாட்டு புக்கு எல்லாம் இருக்கும். So each of the grandchildren will have to take one coin and one book, either a Bible or a song book. கர்த்தருடைய சமூகத்துக்கு வெறும் கையோடு போகக்கூடாது. That was his principle. He would give that, and the coins are we are not working, right? So அவங்க என்ன செய்வாங்க, but the children should learn, grandchildren should learn. இன்னைக்கு ஒவ்வொரு grandchildren we are so blessed. இன்றைக்கு அவங்க பேர பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் we are all so blessed. Because we need to instill that in our children. நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். Now I'm not saying this because SSF needs money. No, God has provided enough. கர்த்தர் சபையை அருமையாக வழிநடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. But it should not block your blessings, your children's blessings, your grandchildren's blessings. ஆனால் அது உங்களுடைய குடும்பத்திற்கு அது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்கள் வரும்பொழுது வெறும் கையோடு வரக்கூடாது. அங்கே ஆதியாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா Genesis chapter 14, that's the first place we read about the Thanksgiving. Genesis chapter 14, ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் 18 20 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா from 18 to 20, ஆதியாகமம் 14 18 20 வரைக்கும் அந்த வசனங்கள். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான் என்று சொல்லி நம்ம இடத்துல வாசிக்கிறோம். உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் யார் சொன்னா? மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை பார்த்து சொல்கிறான். மெல்கிசேதேக் blessed Abraham saying, praise or thanks be to God, we give thanks to the Lord who had delivered the enemies into the hands of Abraham. And Abraham responded by giving a tenth of everything to Melchizedek. See the connection, the blessing and that offering that Abraham gave. Like Thanksgiving should always be associated with offering to God. தேவனுக்கு நாம் கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேவன் நமக்கு எவ்வளவு நன்மைகளை அவர் கொடுத்திருக்கிறார். God has blessed us so much. He's answered all our prayers. He's guided us. And one way of expressing our thanksgiving to the Lord is through our material blessings. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளிலிருந்து நம் தேவனுக்கு நாம் திரும்ப நாம் கொடுப்பது. If you read 2 Samuel chapter 24, 2 Samuel 24வது அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அங்கேயும் நம்ம ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். 2 Samuel chapter 24 and verse number 24. King David, he wants to build an altar for the Lord. தேவனுக்கு அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஒரு கோபம், தேவனுடைய கோபம் அங்கே மூழ்கிறது. So in 2 Samuel chapter 24, so there is a survey or a census that the king orders. தாவீது ஒரு தவறு செய்கிறான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணும்படியாக
அவன் தன்னுடைய தளபதிக்கு அவன் சொல்கிறான், அது நிமித்தமாக தேவனுடைய கோபம் அங்கே வருகிற வேளையிலே அங்கே அவன் தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை அவன் கட்டும்படியாக விரும்புகிறான். He wants to build an altar to the Lord. So the Lord and he goes and sees a particular place, a threshing floor of Arana, the Jebusite. எபூசியன் ஆகிய அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும். So that was his plan, to go and build an altar. And now he goes and talks to the owner of that land. அந்த நிலத்தை உடையவனுடைய இடத்துக்கு போய் அவன் கேட்கிறான், இந்த இடத்துல நான் ஒரு பலிபீடத்தை நான் கட்டணும். I want to build an altar here to the Lord. And that man says, okay, take it for free. நீங்க இந்த நேரத்தை இலவசமா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. You after all you are building an altar to the Lord. தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை தான் நீ கட்ட போற. So take this land. But look at what the king said. அங்கே ராஜா என்ன சொல்கிறான்? 24வது வசனம். ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படி அல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலை கிரயமாய் நான் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறைவெள்ளிக்கு அவன் கொண்டான். But the king said to Arana, no, but I will buy it from you for a price. I will not offer burnt offerings to the Lord, my God, that cost me nothing. So David bought the threshing floor and the oxen for 50 shekels of silver. அவன் சொல்றான், எதை நான் இலவசமாக நான் பெற்று நான் தேவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன். I will not receive anything for free and give it to the Lord. I will pay for that. I will sacrifice. First I will sacrifice some money to purchase the land. அந்த நிலத்தை நான் முதலாவது என்னோட பணத்தை நான் செலுத்தி நான் வாங்கி அதில் நான் பலிபீடத்தை நான் கட்டுவேன். Then I will bring the animals and sacrifice to the Lord. This is what our life should be. விசுவாசிகளாகிய நாம் தேவனுக்கு நாம் காரியங்களை நாம் செய்யும் பொழுது we have to put our effort, put our money, put our time. We must not think about those things. அதை குறித்து நாம் எண்ணக்கூடாது. கர்த்தருக்கு நான் டைம் இல்லை, சர்ச்சுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை, கர்த்தர் ஊழியம் செய்ய டைம் இல்லை, பைபிள் வாசிக்க டைம் இல்லை, ஜெபிக்க டைம் இல்லை. There's no time to pray, no time to read the Bible, no time to go to church, no time to do ministry. But God is watching all these things. தேவன் எல்லாத்தையும் அவர் கவனிக்கிறார். We have to be sacrificial. We have to be sacrificial with our time. Okay. அடுத்ததா கடைசியாக our thanksgiving. How should our thanksgiving be? Our thanksgiving should be with courage and confidence in the Lord. Acts chapter 28 and verse number 15. அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்திரித்து தைரியம் அடைந்தான். On seeing them, Paul thanked God and took courage. When we thank God, it brings us courage. தேவனை ஸ்தோத்திரித்து அவன் தைரியம் அடைந்தான். And the circumstance, the situation that he was in, he was in prison. சிறைச்சாலையில் அவன் இருக்கிறான். Acts chapter 28, that's the last chapter in the book of Acts. He is in Rome. He was being taken to Rome. ரோமாபுரிக்கு அவனை கொண்டு செல்கிறார்கள், சிறையிலே அவனை கொண்டு செல்கிறார்கள். We know about the shipwreck that happened in the previous chapter. அதுக்கு முந்தின அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவன் போகிற வழியில அந்த பெருங்காற்றினாலே அந்த கப்பல் சேதமாகி பல கஷ்டங்களுக்கு பிறகு அவனை ரோமாபுரிக்கு அவனை கொண்டு போகிறார்கள் to appear before the Caesar. And after that he was kept in prison and he died there in Rome. ரோமிலே அவன் மரிக்கிறான் அப்போஸ்தலர் பவுல். ஆனா அவன் போகிற வழியிலே அவனை பார்க்கும்படியாக சில விசுவாசிகள் வருகிறார்கள். If you read that Acts chapter 28 and verse number 15, அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் எடுத்தவங்க யாராவது வாசிங்க. அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியும் வரைக்கும் சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்திரித்து தைரியம் அடைந்தார். அங்கே அவனை சிறைக்கு கொண்டு போகும் பொழுது போற வழியில it was a long journey. They had to take the ship from from Jerusalem and the surrounding areas, and then now they have to reach a port in Italy. அங்கே இத்தாலியில ஒரு துறைமுகத்தை அவங்க சென்று அங்கிருந்து அவங்க they have to take the road to reach Rome. அங்கே போற வழியில there are some resting places. So that's what we see here. சிலர் அப்பியபுரம் வரைக்கும், சிலர் 3 சத்திரம் வரைக்கும். As far as Forum of Appius and the 3 taverns to meet us. So there were some believers in that area, in that region. They hear about Paul's ordeal. அங்கே பவுலுக்கு ஏற்பட்ட இந்த காரியங்களை குறித்து அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். பவுலை உற்சாகப்படுத்த வேண்டும், பவுலுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். So they come to see Paul. அங்கே பவுலை பார்த்து அவர்கள் அங்கே வருகிறார்கள். அந்த இடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியபுரம் வரைக்கும், சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்திரித்து தைரியம் அடைந்தார். And even through those trials, even through those troubles, when he saw those brothers, அந்த சகோதரர்களை அவன் கண்ட பொழுது
அவன் தேவனை அவன் ஸ்தோத்திரித்து அவன் தைரியம் அடைந்தான். இன்று நாளைக்கு இப்போ நம்ம ஃபெலோஷிப்பும் அதுதான். இன்னும் லைக் we as brothers and sisters, we are united in Christ, praying for one another, supporting for one another, encouraging one another. We need to be thankful for one another, and this is what we this gives us a courage and confidence. இங்கே நித்தில நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் அதே தான் அவன் செய்கிறான். the believers support, மற்ற விசுவாசிகளுடைய தயவு அவனுக்கு இருக்கிறது, அவர்களுடைய அன்பு அவர்களுக்கு இருக்கிறது, அவனுக்கு இருக்கிறது. அதை அறிந்து அவன் என்ன செய்கிறான்? அவன் தைரியம் அடைந்தான் என்று வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆனால் தைரியத்துக்கு முன்னாடி அவன் என்ன செஞ்சான்? தேவனை அவன் ஸ்தோத்தரித்தான். We need to always be thankful for the church. We need to always be thankful for the fellowship that we have, for the families that we know. It is such a nice experience. அதுதான் எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம், சபை கூடி வருதலை விட்டு விடாமல், don't forsake or forgive or go into the church. Don't give up. Meet with that fellowship. That's very important. And finally, like Thanksgiving, we also read from Psalm chapter 34 and verse number 1. சங்கீதம் 34 வசனம் 1. I will bless the Lord at all times. His praise shall always be on my lips. சொன்னது சங்கீதக்காரன். நான் கர்த்தரை எக்காலத்திலும் நான் துதிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். என்னன்னு சொன்னால் அவனுடைய இருதயத்திலே அந்த தைரியம் இருந்தது, அந்த நம்பிக்கை இருந்தது. அவன் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு. He was in the wilderness for so long, for many years. He was running from Saul, but then he knew one day, God, after this wilderness, there's going to be a victory. இந்த வனாந்திர வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை உண்டு. He knew that after this desert life, there's going to be a deliverance. இந்த வனாந்திரத்திலே வாழ்ந்த பிறகு ஒரு நாள் இதற்கு ஒரு முடிவு வரும். தேவன் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். The promise that God had given to me will be fulfilled. He had that confidence. And all the time he was in the desert, அவன் வனாந்திரத்தில் இருந்த ஒவ்வொரு நாட்களிலும் அவன் தேவனை அவன் துதித்துக் கொண்டே இருந்தான். He was always praising the Lord. He was always being thankful. No matter wherever he was running, எங்கே அவன் ஓடிக்கொண்டிருந்தாலும் அவன் கர்த்தரை துதிப்பதை அவன் மறக்கவே இல்லை. He never forgot to be thankful to the Lord. And that's why he said, I will bless the Lord at all times. At all times. His praise shall always be on my lips. And we must have that courage. We must have that confidence as well. The more we praise, more we are thankful to the Lord. கர்த்தரை நாம் எவ்வளவுக்கு அதிகமாக நாம் ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்துகிறோமோ, எவ்வளவு கர்த்தரை நாம் துதிக்கிறோமோ, அவ்வளவு நமக்கு தைரியம் உண்டாகிறதா இருக்கிறது. God gives us the strength. He gives us that courage. He gives us that confidence to face life, face the challenges in our life. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற போராட்டங்கள், பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு தேவன் அந்த தைரியத்தையும் பலத்தையும் அவர் தருகிறார். தாவீது வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவம், கோலியாத்தை எதிர்கொள்கிறார். He is facing Goliath, a giant. He was a young boy, ஒரு சின்ன ஒரு வாலிபன், but standing before him was a huge man. But look at what David said. ஆனால் தாவீது சொன்னது என்ன? இந்த 37வது வசனம், 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 37வது வசனம், 1 Samuel chapter 17 and verse number 37. He said, the Lord who delivered me from the paw of the lion and from the paw of the bear will deliver me from the hand of this Philistine. என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். இன்றைக்கும் கடந்த காலத்தில் தேவன் நமக்கு தந்த நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள், நம்முடைய ஜெபங்களுக்கு கொடுத்த பதில்கள், just remember those things, recall those things. தேவன் நமக்கு செய்த நன்மைகளை மறந்து விடாதீர்கள். Don't forget those things. Always recall and remember those things and apply that to current situation. தற்காலத்தில் நீங்கள் சந்திக்கிற கோலியாத்துக்களை நீங்கள் கடந்த காலத்தில் தேவன் உங்களை கரடிக்கும் சிங்கத்துக்கும் தப்பிச்சிருப்பார். God would have delivered you from the hands of a lion, delivered you from the hands of a bear, and apply it to the current situation. What is the Goliath in your life? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கோலியாத் என்ன? கர்த்தர் நீங்கள் துதியுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம அவரும் இந்த வெளியிலே நம்ம எழுந்து நின்று தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த தேங்க்ஸ்கிவிங் நாளிலும் இந்த ஸ்தோத்திர பண்டிகையை நாம் ஆராதிக்கிற இந்த நாளிலும் கூட நாம் நினைவில் கொள்வோம். We need to be thankful to the Lord with faith. விசுவாசத்தோடு கூட நாம் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்த வேண்டும். நன்றியோடு கூட நாம் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்த வேண்டும். We need to be thankful to the Lord with gratitude. We need to be thankful to the Lord with our offerings, with our action. நம்முடைய செய்கைகளினாலும் கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கைகளினாலும் நாம் தேவனுக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்த வேண்டும். அதோடு கூட மாத்திரமல்லாமல் நாம் தைரியமாய்
அந்த தைரியத்தை வளர்க்கும் விதமாய் நாம் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்த வேண்டும். We need to be thankful to the Lord with courage and confidence because He is a God who forgives us. ஒருவேளை நாம் நினைக்கலாம், I am a sinner, I have moved away from God, I walked away from God, I have backslidden in my life, I have no hope. God is a forgiving God. தேவன் மன்னிக்கிற ஒரு தேவன், அன்புள்ள ஒரு தேவன். He is a God who loves us no matter who we are, no matter where we are. நாம் எங்கே இருக்கிறோம், எப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் இருக்கிறோம், God doesn't care. He just loves us and He wants us to be thankful to Him. சோதரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. விசுவாசத்தோடு நன்றியோடு கூட ஆண்டவரே உண்மையை நாங்கள் நேசிக்கிற அந்த எங்களுடைய ஆக்ஷன்ஸ்லையும் நாங்கள் காட்டத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருக்கும் நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆண்டவர் தைரியத்தோடு கூட உண்மை நாங்கள் ஆராதிக்க உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே நாங்கள் உண்மை விட்டு வழி விலகி போனாலும் கர்த்தாவே நீர் எங்களை ஆண்டவரை கூட்டி சேர்க்கிற ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு மெய்ப்பனாக இருக்கிற அப்படின்னு நான் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். அந்த ஒவ்வொரு குடும்பத்திற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எஸ்எஸ்எஃப் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலிஸ்க்காக, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, முதியவர்களுக்காக, அந்த ஒவ்வொரு பிரேயர் பார்ட்னர்ஸ்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. ஆண்டவர் இப்பொழுதும் நாங்கள் தொடர்ந்து ஆண்டவர் நன்றி உள்ளவர்களாக நாங்கள் உமக்கு ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் உமக்கு இன்னும் நாங்கள் மகிமையாய் வல்லமையாக ஊழியம் செய்ய எங்கள் ஒவ்வொருக்கும் இங்கே கிருபை செய்யுங்க. ஆண்டவரே இப்பொழுதும் எங்கள் ஃபெலோஷிப்பில் ஆண்டவரே இருக்கிற ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் தாப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அந்த ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் நீர் சந்திக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கணும் கர்த்தா. வருகிற நாட்களிலும் அன்று இன்னும் அதிகமாக கர்த்தாவே உண்மையை அறிந்து கொள்ளவும், உண்மை நேசிக்கவும், அன்று உமக்குள் வளரவும் கர்த்தாவை கிருபை செய்யுங்க. ஆண்டவர் இந்த வேலையிலும் கூட கர்த்தாவை வியாதியாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட இந்த சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவர் விசேஷமாக இந்தியாவிலே ஆண்டவர் வியாதியாக இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்காக கூட இந்த சமூகத்தில் வருகிற விசேஷமாக ஷில்பாவுடைய தாப்பனாருக்காக இந்த சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவர் இந்த பலவீனமான நாட்களிலும் ஆண்டவருடைய பலன் ஆண்டவர் மகனை தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் நல்ல ஒரு ரெக்கவரியை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே மாதிரி பிரதர் நவீனுடைய தாயாருக்காக கூட இந்த சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் இந்த நாட்களிலும் ஆண்டவர் அவர்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கும் நாட்களும் இந்த கிருபை அவர்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பலவீனத்திலே பலன் பூர்ணமாய் விளங்கும் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் புது பலத்தினாலே மகளை இட்டை கட்டி கர்த்தாவே ஆண்டவர் சீக்கிரமே டிஸ்சார்ஜ் ஆகும். ஆண்டவரை தன்னுடைய வேலைகளை செய்ய கர்த்தாவை கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவை. தொடர்ந்து காத்து ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாது மீட்பு இயேசுவின் இன்ப நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.